விளையாடுங்க. ஒரு தூக்கி தூக்கி மேலே போட்டுருவேன் தொம்முன்னு. இப்பொழுது தன்வந்தை தள்ளிவிட போகிறேன். இவன் எனக்கு இடத்திலாக உட்கார்ந்திருக்கிறான். கயிறு வரக்கூடாது, முகம் மட்டும் புரியுதா? எடுத்துட்டே இல்லையா வீடியோ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகடி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறதுனா ஏற்காடு ட்ரிப்போட செகண்ட் டே vlog தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே நம்ம எங்கெல்லாம் போனோங்கிறதே ஏற்கனவே வீடியோ நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட்டில் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏற்காடை செலக்ட் பண்ணலாம். எல்லாமே அஃபோர்டபுளான ரேட்டில் இருக்கும். நாங்கள் அடிக்கடி போகக்கூடிய ஒரு பிளேஸ் கூட இது. சூப்பரான ஒரு பிளேஸ். எதுக்காக நாங்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்கும். வாக்கிங்லேயே வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் எப்பயுமே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வருவோம். அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் கார்டன், சில்க் வேர்ல்டு இருக்குது, சீட்ஸ் ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாக்கிங்லேயே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா வந்து ஹாஃப் டே கிட்ட ஆகிடும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, லேக் சைடில் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் இருந்துச்சு. என்னென்னலாம் பண்ணோம், என்னென்னலாம் வாங்கினோங்கிறத நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த லிங்க்கை நீங்கள் பாருங்கள். இப்போது நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து போயிட்டுருக்கோம். எதுக்காக நாங்கள் வாக்கிங்லேயே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் சைட்லேயே வந்து நிறைய பார்க்கக்கூடிய பிளேசஸ் வந்து இருக்குது. நாங்கள் அதை பார்த்துட்டே போகணுங்கிறதுக்காக தான். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கந்திஷ்டி செடி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நர்சரியில். இது வந்து இங்கே நம்ம நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 80, ரூ. 70, ரூ. 100 அந்த மாதிரி ரேட்டில் வந்து விற்கிறாங்க. பட் இங்கே ஏற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வேலி ஓரத்தில் சும்மா அப்படியே போட்டு வச்சுருக்காங்க, முள்ளு வேலி மாதிரி. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தன்வா அப்பாவும் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஹனிமூன் வந்திருந்தப்போ இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் உயரமான ஒரு மலை ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டிலேருந்து தான் ஒருத்தவங்க வெளில போகிறாங்க. டாப்பில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். அந்த சருகளில் வந்து பார்த்திங்கன்னா வேலி அடைச்சி செடி கொடிகள் போட்டிருப்பாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே நின்றுட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலையெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே போகலாம். அப்புறம் ரோட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடிகள் இருக்கும். இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு கொடி வந்து ஏற்றி விட்டுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பார்க் தான் வந்து போகிறோம். இங்கே வந்து அடல்ட்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கேமராஸ் இருந்தால் அதுக்கும் டிக்கெட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அதே போல் அண்ணா பார்க்குக்கு ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பார்க் இருக்கும். அதுக்கும் வந்து டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து செடி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னா வந்து அந்த பார்க்கை அதிகமாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ரோஸ் செடிகள் வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் போனது வந்து சீசன் டைம் கிடையாது. நாங்கள் போனது வந்து ஜான்வரி மந்தில். மே ஜூனில் தான் வந்து உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே செடிகள் வந்து பூக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். பட் இங்கே இருக்கிற ஒரு சில செடிகள்லையுமே பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ரோஸ் செடிகளில் கூட இப்படி வராது போல் இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து நிறைய ரோஸ் செடிகள் நான் வளர்த்துருக்கேன். இந்தளவுக்கு பெரிய பூலாம் நான் பார்த்ததே இல்லை. மொட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். பூவை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஒரு லைட்டான ஒரு சில்னஸ். நீங்கள் ஒரு மெலோடியான ஒரு சாங்கை வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டான ஒரு சில்னஸில் அழகான பூவை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு வாக் போகிறீங்கன்னா வந்து இதை விட சந்தோஷம் வேறு என்னங்க இருக்கும். இந்த வெயிலெலாம் அடிக்கிறது வந்து நம்ம உடம்புலேயே தெரியவே இல்லை. ரொம்ப மைல்டாக தான் இருக்குது இந்த வெயிலெலாம். பார்க்க தான் வந்து வெளிச்சமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. அதை என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா ரோசஸையும் பார்த்துட்டே நான் நடந்து போயிட்டு இருந்தேன். பட் தன்மா வந்து ஃபோட்டோ எடுக்கிறத தான் ஆர்வமாக இருந்தாங்க. அவங்க அப்பா கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. இந்த பூவெல்லாம் வந்து இந்த டைமில் தான் நான் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. அப்படியே மேலே அப்படியே படுத்துடலாமாலாம் ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பூக்களை பார்க்கும்போது. உங்களுக்கு பூக்களை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா லேக்லேருந்து தாண்டி தான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போவீங்க. அப்போ இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்க வரும்போது கரெக்டாக இருக்கும்.
நீங்கள் பூக்களெல்லாம் பார்க்கும்போது வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி பூக்கள்லாம் பார்க்குறப்ப அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். தன்வாவும் அதே போல் தான் வந்து அங்கங்கே நின்றுட்டு பூக்களுக்கு நடுவில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கேயும் பாருங்கள் எல்லா செடியுமே இப்போ தான் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில இடங்களில் பூ வந்திருக்கு. தன்வா அப்பா கூட தன்வா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் இந்த பூவில் வந்து தேன் வந்து எடுக்குது பாருங்கள், தேனி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லேக்லேயும் அண்ணா பார்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்க்கு தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. 9 to 5:30 வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லேக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க்லேயும் வந்து அதே டைமிங் தான். 5 மணிக்கு மேலே வந்து போனோன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான செடிகள் வந்து வச்சுருக்காங்க. இதையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளில போயிடலாம். இவ்வளோ வகையான செடிகளா அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளோ இருந்துச்சு கலெக்ஷன்ஸு. எல்லாமே பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே இங்கே ஃபவுண்டெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. தன்வாவை வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து எப்பவும் போல் ப்ளே செக்ஷன் தான். ஏன்னா போகிறாங்களாப்பா உங்கள் கூட ரேஸு. அண்ணா பார்க்லேருந்து வெளில வந்தாச்சு. அதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு பார்க் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இருக்குது. அங்கேயும் டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போகணும். அங்கேயும் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். நாங்கள் அங்கே போகலை. அடுத்து லேக்குக்கு வந்தாச்சு. ஏன்னா ஒரு 11 கிட்ட ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து லேக்குக்கு போயிட்டு போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
எல்லா இடத்துக்குமே நாங்கள் வாக்கிங்லேயே தான் போகிறோம். எங்கேயுமே வந்து எந்த வெஹிக்கிள்ஸும் எடுக்கலை. ஏன்னா வந்து வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வகையான பயம்ங்கிறது வந்து மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் எதுவுமே வேணாம், நாங்கள் நடந்தே போகிறோம்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டே நடந்து வரோம். என்ன வேணும்? அதெல்லாம் போடலை. போட்டிங் புக் பண்ணிட்டு வர்றப்பே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தனித்தனி செக்ஷனாக வச்சுருக்காங்க. இது வந்து மோட்ரு போட் போகிறதா, இல்லை துடுப்பு போட்டு போகிறதா, இல்லைனா வந்து பெடல் போட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் வந்து பெடல் போட் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். என்ன பார்க்குற? தண்ணி நல்லா இருக்காண்ணா? எடுத்து குடிச்சு பார்ப்போமா? போ அப்பாட போ. 1/2 மணி நேரம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் வரணும். இந்த ஆட்டுது பாரு. அவன் தினமே போட்டிங் கேப்பியா? சுத்திலாம் இல்லை, போகலாம். கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த போட்டில் வேணா போ. விசில் போட் இருக்குல்ல, ஸ்டீல் போட்டு. நீ மட்டும் போ. ஏன் நாங்கள் வரலப்பா. இப்பதான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. கால் இடிக்குது பாரு. மாட்டுறேன் போ. நான் தெரியுது. போட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்படியே லேக்லேருந்து இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா மீன் கண்காட்சி வந்து வச்சுருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு சொல்லி டிக்கெட் கொடுக்குறாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ் வளர்க்குறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ஏற்காடு போனால் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகான மீன்கள், நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு மீனும் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தனுவாக்கு நிறைய வகையான மீன்கள் வந்து காமிச்சிட்டு வந்தோம். இங்கே இருக்கு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கு. எங்கே போச்சு? அதோட கொஞ்சம் பெருசு. இந்த மாதிரி தான் சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி கணக்கு பார்த்துக்க. உனக்கு என்ன கோவம்? உனக்கு என்ன கோவம்? தட்டலாம். இதுல குட்டி போட்டு குட்டி